வணக்கம்ங்க. இவர் திரு பிவி மணி. அவர் சிஇஓவாக ரிட்டையர் ஆனார். அவரை பற்றி இப்போ சொல்ல போகிறாரு. அவர் குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. வணக்கங்க. உங்கள் நினைவுகள்லாம் சொல்லுங்கள். நான் அரக்கோணம் தாலுக்கா மகேந்திரவாடி கிராமத்தில் பிவி வரதப்பிள்ளை என்ற பஞ்சாயத்து தலைவர் பட்டம்மாள் மகனாக பிறந்தேன். படித்து அப்பொழுதெல்லாம் அருகில் உயர்நிலைப் பள்ளிகள் இல்லாததுனால எங்களுக்கு சொந்தமான பொட்டிக்கடையில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். பிறகு என் தாயார் என்னுடைய கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து என்னை 1949 அரசு போர்டு உயர்நிலைப்பள்ளி காவேரி பாக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அங்கு 1955 வரை 6 ஆண்டுகள் படித்து எஸ்எல்சி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் செய்தேன். இதை என்னுடைய தாயாருக்கு எடுத்து கூற முடியாமல் போய்விட்டது. காரணம், தாயார் இடையிலே ஆழமாகி விட்டார்கள். பிறகு என் அப்பாவிடம் நான் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று சொன்னேன். வசதி குறைவாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு அவருடைய நண்பர் எஸ்என்பிடி பஸ் உரிமையாளர் கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் நினைவுபடுத்தினேன். பிறகு நாங்கள் எல்லோரும், நானும் என் அப்பாவும் கிருஷ்ணப்பிள்ளை வீட்டுக்கு சென்றோம். அவர் கிவராஜ் மோட்டார்ஸ் கம்பெனி, அவர் ஃபைனான்சியர் வீட்டுக்கு அழைத்து சென்று என்னுடைய கோரிக்கையை சொன்னார்கள். உடனடியாக அவர் ஏஎம் ஜெயின் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சீட் வாங்கி கொடுத்தார்கள். காலேஜில் சீட் வாங்கிட்டீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னும் போது அவரே ஃபோன் பண்ணி அனலி ஹாஸ்டல் தங்கும் உணவு விடுதிக்கும் தங்கவும் அந்த அனலி ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டலில் எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்க. ஏஎம் ஜெயினில் என்ன படித்தீங்க நீங்கள்? ஏஎம் ஜெயின் காலேஜில் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, லாஜிக் 3rd குரூப் படித்தேன். பிறகு பிஏ அங்கேயே படித்தேன். பிஏ படித்து பாஸ் செய்து விட்டேன். பாஸ் செய்த பிறகு அப்புறம் பிஎட் எப்போ படித்தீங்க? பூந்தமல்லி பிடி பூந்தமல்லி சைலாச்சாரியர் என்ற வக்கீல் மருத்துவசலம் பழைய முதல்வருக்கு வேண்டியவர். அவர் அவரிடத்தில் போய் சொன்ன பிறகு அக்கஞ்சி அவர்களிடம் அழைத்து போய் எனக்கு எஸ்ஐ ட்ரைனிங்க்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்கலை. அப்புறம் பிறகு வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு நான் படிக்க வைக்கிறேன், நான் அதுவும் ஒத்துக்கலை. அப்புறம் 1960 சைதாப்பேட்டை பிடி ட்ரைனிங் காலேஜில் பிடி இப்போ 1 ஆண்டு படித்து பிடி பட்டம் பெற்றேன். இந்த நிலையில் ஆசிரியராக வேண்டும் என்று இருந்தபோது பக்தவசல் நாயுடு, பிபி நாயுடு என்று சொல்வார், டெப்டி ஸ்பீக்கர், அவர் என்னை அழைத்து கொண்டு சென்று அலங்கல் பார்க்கில் கலெக்டரை பார்த்து பூ இருந்த வேலையில் எனக்கு ஆசிரியர் பதவி வாங்கி கொடுத்தாரு, போஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு அங்கிருந்து ஒவ்வொருக்கு மாறுதலானேன். ஒவ்வொரு என்சிசி ஆஃபீஸராகவும் பட்டதாரி ஆஃபீஸராகவும் இருந்தேன். 10 ஆண்டு காலம் பணியாற்றினேன். பிறகு அங்கிருந்து ப்ரொமோஷன் எனக்கு பதவி உயர்வு கொடுத்து தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கொடுத்து அனுப்பினாங்க. ஊத்துக்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள மாம்பகம் 55 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பள்ளிக்கு இணைப்பு பணி அமர்த்தினாங்க. அந்த என்சிசி டைரக்டர் போய் கமாண்டர் அவர்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக போனேன். அவர் தான் ஒன்று என்சிசி எடுத்து பணி அந்த பள்ளி அருகாமையில் பள்ளி தான் போட்டோம். 55 கிலோமீட்டரில் போட்டால் மாணவருடைய பயிற்சி தடைப்படும் என்று என்னுடைய ஆஃபீஸர்கள் பேசி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள திருப்பதி வாக்கத்துக்கு தலைமை ஆசிரியர் நியமித்தார்கள். அங்கே 2 ஆண்டுகள் இருக்கேன். அங்கே எம்பி திரு லட்சுமணன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் படத்தை அகற்ற வேண்டும் என்ற பிரச்சனையில் நான் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை.
உடனே நான் மாறுதல் வாங்கி பாலவாக்கம் வந்துவிட்டேன். பாலவாக்கம் வந்து இந்த பள்ளியும் இடத்தையும் பஞ்சாயத்து பண்ணியும் அரசுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருந்தது. அதை நான் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு 3 கிளாஸ் பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. குமுதம் பாறையில் வந்து 3 கிளாஸு ஈர்த்தி ஷெட்டு போட்டு கொடுத்தார்கள். பிறகு அங்கிருந்து வெளியூர் வந்தேன். டைரக்டர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த பள்ளியில் 3 வருஷமாக ஹையர் செகண்டரி ஆகலை, நீங்கள் அதை செய்யறதுன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா பாரதல் கொடுக்குறேன் ஒத்துக்கொண்டேன். அதன் பிரகாரம் வந்து 2 ஆண்டில் இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாக மாற்றினேன். இயக்குநர்கள் சந்தோஷப்பட்டு மணவாள நகர் திருவள்ளூர் அருகாமையில் மணவாள நகர் கொடுத்தாங்க. அங்கே வந்து அந்த பையனுக்கு பள்ளிக்கு பெயர் சூட்டினது, கம்ப்யூட்டர் வாங்கினது, நிலம் வாங்கினது, நன்கொடையாளருடைய அங்கே பெயர் சூட்டு 2 வகுப்பறைகள் வாங்கியது. இப்படி மேல்நிலை பள்ளியாக பல வளர்ச்சி பணிகளை செய்தேன். பிறகு எனக்கு மரக்காடம் கொடுத்து தலைமை ஆசிரியர் மேல்நிலை பள்ளி பதவி உயர்வு கிடைச்சதுனால மரக்காணத்துக்கு திரு அருக தேவமணி ஜாயின்ட் டைரக்டர் கொடுத்தார்கள். அங்கு சேர்த்து அந்த மரக்காணம் பள்ளியில் சிவாபாலன் நினைவாக 2 வகுப்பறைகள் கட்டிடத்தை ரகாபத் கவுண்டரிடம் வாங்கினேன். பிறகு பள்ளிக்கு காமராஜர் கலையரங்கம் அனைத்து வகுப்பறைகளை சீர்திருத்தம் பண்ணி உப்பள உரிமையாளர்கள் சங்கம் செய்தது, நிரந்தர அங்கீகாரம் பெற உதவியது. இப்படியாக பல நல்ல நற்பணிகளை செய்து இயக்குநர்கள் என்னை பாராட்டி மணலிய உயர்நிலைப் பள்ளிக்கு மாறுதல் கொடுத்தாங்க. அங்கே வந்த பிறகு டாக்டர் ஏசி முத்தைய செட்டியார் அவர்கள் ஸ்பிக் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அதில் 5 வகுப்பறை கொடுத்தார்கள். எம்எஃப்எல் மெட்ராஸ் ஃபெர்டிலைஸ் சார்பில் வாசுதேவ் அவர்கள் 5 லட்சம் ரூபாயில் நூலக கட்டிடமும் 1 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் வழங்கினார்கள். பிறகு வேறொரு கம்பெனி எம்ஆர்ஐ கம்பெனி பள்ளிக்கு குழாய், குடிநீர் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். பிறகு அங்கிருந்து மாறுதல் எனக்கு டிஓ ப்ரொமோஷன் வர வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது ஏபி என்ற 2 பிரிவுகளும் இணைப்பு நடந்த நேரம் தவறிவிட்டது, காலம் தாழ்த்தப்பட்டது. அப்பொழுது டாக்டர் பழனிவேல் அவர்கள் 1 கோடி திட்டம் 1 crore ப்ராஜெக்ட் அந்த அடிப்படையில் பள்ளிக்கூடத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸில் இயக்குனர் அலுவலகத்துக்கு குடிநீர் பல வசதிகளை செய்தார். இதை பற்றி எந்த தலைமை ஆசிரியரும் பாராட்டவோ தாக்கியோ எழுதவில்லை. பிவி மணி அவர்கள் தான் இதை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் என்று அமைச்சர் அவர்கள் வியந்து எனக்கு திருவூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு மாறுதல் கொடுத்தார்கள். அங்கு வந்து இந்த பள்ளியில் ஆண்டு விழா வெளியில் பண வசதி இல்லாததுனால கொண்டாடாமல் இருந்தது. என்னுடைய பழைய தலைமை ஆசிரியர் ஒரு வங்கி 5000 ரூபாய் நன்கொடை வாங்கி இந்த பள்ளிக்கு ஆண்டு விழா இலக்கிய சிறப்பாக செய்து முடித்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய ஓய்வு காலத்தில் நான் செய்த பல மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பள்ளி வளர்ச்சிக்காகவும் ஆசிரியர்கள் நலனுக்காக செய்கிற உதவியை இன்றளவு நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.